குமரி மாவட்டம் அழிக்கால் பகுதியில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்துள்ள நிலையில் ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்களை கரை திரும்ப செய்யும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கா மங்கலம் அருகே உள்ள ஆழிக்கால் கடலோர பகுதியில் திடீரென ஏற்பட்ட கடும் கடல் சீற்றம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்துள்ளது. நள்ளிரவு நேரத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் உயிரை பிடித்துக் கொண்டு வெளியே ஓடியதுடன் தங்களது உடைமைகளையும் இழந்து மாற்று இடங்களில் தங்கி அவதிப்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அரசு தங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்து பேசிட்டு போறாங்க, ஒண்ணும் இல்ல. கடைசியில இப்ப ஆஸ்பத்திரிக்கு தான் போறா. சாமியார் வந்து பார்த்து சொன்னாங்க, எல்லாம் வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த இது சாமியார் ஒன்றும் கிடையாது, ஒரு சலுகை கிடையாது. சாமான்களை எல்லா வீடு கொடுக்க கூட துணி கிடையாது, அவ்வளவு அடிச்சு கொண்டு போகுது. ஒரு சலுகையே கிடையாது இந்த ஊர்ல. இந்த நிலையில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஆழிக்கால் கிராமத்தை நேரில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மக்களின் பாதுகாப்புக்காக அலை தடுப்பு சுவர் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அது நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த பகுதிக்கு நம்ம அழிக்கால் பிள்ளைத்தோப்பு இந்த பகுதியில முக்கியமா நம்மளுக்கு இந்த அலைத்தடுப்பு சுவர்கள் நம்முடைய மக்கள், மீனவ மக்கள் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இதை நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களோட பார்வைக்கு கண்டிப்பா அனுப்பிச்சிருக்கோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் நல்ல தீர்வு கொடுப்பாங்க. அது போக இப்ப டெம்பரரி மெஷர்ஸா நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பா இந்த பகுதிகளில் ஓடை தூர்வாறுதல், முகத்துவாரம் அடையப்படாமல் காத்தல், அப்புறம் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தல், அவர்களுக்கு தேவையான இடவசதி, உணவு வசதி, குடிநீர் வசதி ஏற்படுத்துதல், இந்த மாதிரி பணிகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செஞ்சுட்டு. தற்காலிக நடவடிக்கையாக ஓடைகளை சீரமைப்பது, தேங்கும் தண்ணீரை அகற்றுவது உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தவிர மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்களை விரைவில் கரை திரும்ப செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.